சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். அல்லேலூயா. உலகம் பூரா அசைச்சு. ஆமென். ஆமென். அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார். இன்னும் மனது கண்டுபிடிக்கிறோம். ஆண்டவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் இயேசுங்கிறத சொல்றதுக்கு முடியல. ஆமென். ஆனா நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிற 7வது அதிகாரம் 12வது வசனம் எப்படியாய் சொல்கிறது? கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமென். ஆலயம் கட்டிடம் அல்ல. அல்லேலூயா. இந்த ஸ்தலம் நானும் நீங்களும் தான். ஆமென். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு ஜனமும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 2 நாளாகமத்துல 7:12 இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நாம என்ன செய்யணும்? நான் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நீங்க பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, என்னை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறது தான். அதைத்தான் கேட்டதுக்கு தான் அவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டு கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். ஆமென். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உலக பிரகாரமான பழமொழி சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளை தான். ஆமா. இல்லைன்னா பிள்ளை தூங்கிட்டு சொல்லிட்டு அவ வேலை செஞ்சுட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு இந்த காரியத்தை சொல்கிறார். ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறதும் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம வாசிக்கலாம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 8, 9, 10 வாசிக்கலாம். வெள்ளியும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, ஒன்றும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். போன மாதத்தில் இருந்ததை காட்டிலும், போன வருடங்களில் இருந்ததை காட்டிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை வெளிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கணும். ஆமென். எஸ்ராவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எப்படியாய் வாசிக்கிறோம்? 3வது அதிகாரம், எஸ்ராவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 592வது பக்கம். சிற்பாசாரிகள்
சிற்பாசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது ம். இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு ஊழியர்கள் ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்கள் கொட்டுகிற ஆசாபின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களிலும் தலைவர்களிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாது. இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்காவது நாம ஆலயத்துக்கு அஸ்திபாரத்தை ஆமென். நான் தேவனோடு கூட உறவாடுவேன், தேவனோடு கூட ஐக்கியப்படுவேன், தேவ சமூகத்தை காத்து நடப்பேன், தேவனோடு கூட தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்தில் தேவநாம மகிமைப்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இப்படியே வாசிக்கிறோம். 27வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடு. அல்லேலூயா. நாம எங்கேயும் இருக்கலாம், ஆனா நம்முடைய உள்ளமும் உடலும் தேவனை நோக்கி ஆராதித்துக் கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு தேவ வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாரை கொண்டு செய்வார்? என்ன கொண்டு உங்களை கொண்டு. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இப்படியே நாம வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32-39 வரை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லட்சத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி விதை கிடைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்தாக முடித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகவலின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்படி செலுத்தும் நேரத்தை தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும்
ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டதும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்கற்ற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தத்தக்க விதமாய் நாம் ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமென். அதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் சகல ஜாதிகளிலும் அசையப்படுவேன், சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் அப்படி சொன்னதுக்கு நோக்கம் தான். நம்ம ஒவ்வொருவரையும் மகிமையாய் நிறைய பண்ணுவார். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தால் கருத்தாய் ஜெபித்தார். அல்லேலூயா. நம்ம பலிபீடத்தில் அக்கினி இறங்கிச்சு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொன்னார். அதைப்படி நாமும் சொல்லத்தக்கவர்களாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் 48வது அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 போராகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் வரும். அல்லேலூயா. நாம போற இடத்துல, நாம ஜெபிக்கிற இடத்துல, நாம ஊழியம் பார்க்கிற இடத்துல, நம்முடைய தொழில, நம்முடைய படிப்பில ஆண்டவர் நம்மளை யெகோவா ஷம்மாவாக பெயர் பெற பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் 43ல வாசிக்கிறோம், 5வது வசனம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 43:5. அப்போது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி. நாம எங்க போனாலும், எங்க கொண்டு போய் நம்மை விட்டாலும் கர்த்தருடைய மகிமை நம்ம நிரப்பும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் போது அப்படியாக வாசிக்கிறோம். 3வது அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட வருவார். நமக்கு அந்த காரியத்தை செய்யும்படியா நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 3வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேலே கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அவனவன் நான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறேன் என்று பார்க்க கடவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் அஸ்திவாரத்தை போட்டு விட்டார். அந்த அஸ்திவாரத்தின் மேல நானும் நீங்களும் கட்ட வேண்டும். அல்லேலூயா. நான் எப்படி கட்டுறேன்னு நான் தான் பார்க்கணும். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படியாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம். 29வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 29வது அதிகாரம் 1-2 வசனம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த மாதத்திலே இப்படியாய் நடத்த இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த மாதத்துல நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். நான் தான் தேவன் தங்கும் ஆலயம், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரம்ப பண்ணுவேன் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நாம் செல்லக்கூடிய இடத்துல, ஊழியத்துல
நாம செல்லக்கூடிய வேலையில, நம்முடைய படிப்புல, நம்முடைய சகல காரியங்களில தேவன் நமக்கு முன்பாக செல்கிறவராய் இருக்கிறார். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. இந்த நாளிலே எங்களோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை நீர் உமது ஆலயமாக தெரிந்தெடுத்து இந்த ஆலயத்திலே ஆண்டவரே நீர் தங்கி ஸ்தாபரித்து வாசம் செய்து ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடத்தத்தக்கவனமா எங்கள் ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டுவீராக. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா பலகீனங்கள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. இந்த மாதத்திலே ஆண்டவரே புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கவனமா எங்கள் ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டுவீராக. கர்த்தாவே, உங்களுடைய ஆலயத்தின் மகிமையால் நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே நிரப்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உமது மகிமையால நிரப்புவேன் என்று சொன்னீரே. அந்த மகிமையான பரலோகத்தை நாங்கள் அனுதினமும் தரிசிக்க ஆண்டவரே, மகிமையின் பிரசன்னத்தால் உணர ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கற்றுக் கொடுத்த வேத சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கவனமா ஒரு மகிமையின் பிரசன்னத்தால் நிறையப்படத்தக்கவனமா கிருபையாய் நடத்துகிறார். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனமும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்கிறார். எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். நீர் மகிமைப்படும். சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ கண்டால் ஏந்த ஒவ்வொரு காரியத்தை செய்ய கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்கிறார். எங்கள் முற்றிலுமாக கரங்களை கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரையும் கூட ரட்சிப்புள்ள நடக்கும். ஆசீர்வதியும் பலப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.